ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பாருங்கள். நான் பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம், தக்காளி, இது பாருங்கள். தேவையானது தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கல்பாசி இவ்வளோ தான் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சோடனே பட்டை, சோம்பு, கல்பாசி போட்டுக்கலாம். இது பொரிஞ்சோன்னே இப்போ நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா போட்டுருக்கேன். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவு வதங்கினோன்னா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். போட்டு இந்த அளவு போட்டால் போதும். இது கொஞ்சம் வதங்கினோன்னே அடுத்தது தக்காளி, கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கிறதுக்காக கல்லுப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த அளவு வதங்கணுன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள். இது சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள் போட்டு அடுத்தது நான் காரத்துக்கு காரம் போடலனாலும் நல்லா தான் இருக்கும். நான் காஷ்மீர் மிளகாத்தூள் தான் போட்டுக்கிறேன். காரம் வேணான்றதுக்காக அந்த மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இது நான் காரத்துக்கு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வேணும்னா போட்டுக்கோங்க, போடலனாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இப்போது இந்த அளவுக்கு வதங்கணுன்னு நான் இங்கே தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி தான் நான் ஊற்றிக்க போகிறேன். 1க்கு 2 பங்கு தண்ணி. ஒன்றுக்கு 2 பங்கு தண்ணி வச்சுருக்கேன். நார்மல் அரிசி தான், நான் வீட்டில் இருக்கிற அரிசியில் தான் செய்கிறேன். இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். நம்ம உப்பு வதங்கும் போதே போட்டிருக்கோம். பத்தலைன்னா போட்டுக்குவோங்க. நான் கரெக்டாக போட்டுட்டேன். இப்போது இது நல்லா கொதி வரட்டும். சுடு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா சீக்கிரம் குக் ஆகும், சாப்பாடுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவு கொதி வந்தோன்னே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து கலரி விட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டதுக்கப்புறம் பார்ப்போம்.